இப்போ பிளேட்டிங் பார்க்கலாங்க. தட் இஸ் யூ ஆர் கோயிங் டு சர்வ் த கெஸ்ட் டேபிள். அதாவது 2 வெரைட்டிஸ் இருக்குது. இஃப் இட் இஸ் அ பஃபே, நம்ம வந்து காமனாக ஒரு கெட்டோரியில் இல்லை ஒரு கண்டெய்னரில் இல்லை சம்திங் லைக் ஒரு டவாவில் வந்து நம்ம எய்தர் ஹாட் பாட் ஆர் சம்திங் லைக் தட் வி ஆர் கோயிங் டு பிளேஸ் த சப்ஜீஸ். அதுக்கப்புறம் பாவ் வந்து சூடாக சர்வ் பண்ணலாம், இல்லைனாக்கா சர்வ் பண்ணி ஒரு ஹாட் இதில் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இது வந்து தெரியணும் என்ன டிஷ்னு. அப்போ கெஸ்ட் வரும்போது இல்லைனா பிஸ்னஸ் மீட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க, லன்ச் ஆர் டைனிங்னாக்க இது தெரியணும். வி ஹவ் டன் அ மற்ற பன்னீர். ஸோ பட்டாணியும் பன்னீரும் ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணுறது டேபிள் டெக்கரேஷன் தான் காமன் சென்ஸு. பீஸ் இருக்குது விச் இஸ் பட்டாணி ஆர் மட்டர், அப்புறம் டொமேட்டோ தக்காளி, அப்புறம் ஆனியன்ஸ், அப்புறமா வந்து உங்களுக்கு கேப்சிகம், கலர்ட் கேப்சிகம். இப்போ இது வந்து மெல்டட் பட்டரில் தான் இதை வந்து வாட்டணும். ஸோ ஃபுல் பட்டர் போடாமல் மெல்ட் பண்ணாக்க கொஞ்சம் கலோரிஸ் குறைக்கலாம். அதாவது அது தண்ணி ஃபார்மில் இருக்குது இல்லையா, அப்போ வாட்டுறதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் போகணும் ஒரு பன்னுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 2 பன்னை இந்த மாதிரி இங்கே கிடைக்கிது நைஃபு, இந்தியா பற்றி கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். டார்மோனோட்டாலும் வருது. சாமுராய்ங்கிறது வந்து இந்த மாதிரி லார்ஜர் நைஃப்ஸ்க்கு நல்ல பிராண்டு. சின்ன நைஃப்ஸ்க்கு வந்து டார்மானிட்டா இஸ் அ குட் பிராண்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளேக்கு வந்து ஒன்றை வந்து ஹாஃப் கட், ஒன்றை ஃபுல் கட் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கம் வச்சுட்டு அப்படியே கெஸ்ட் டைனிங்கில் வச்சிங்கனாக்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இது வந்து சிங்கிள் டேபிள் சர்வ், இது சிங்கிள் பர்சன் சர்வ் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு பஃபே சர்வில் வந்து அப்படியே நான் முடித்தேன் இல்லையா, பிளேட்டிங் பண்ணி அந்த பன்னீர் கட்டோரியை கொண்டு போய் வச்சுட்டு இதே மாதிரி பிளேட் டெக்கரேஷன் வித் த சப்ஜி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாவை வந்து ஒரு சைடு அழகாக அடுக்கிட்டு சுற்றி இதை மாதிரி ஒரு க்ரியேட்டிவான டெக்கரேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வாவாக இருக்கும். இப்போ பாவ் எப்படி வாட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன் இந்த மெத்தட் அப்படின்னாக்க, திஸ் இஸ் மற்ற பாவ் ஃபார் யூ. சோய்த்ரம்ஸ், ஷார்ஜா, அபுஷகாரா ஏரியா தெரிஞ்சவங்க, அங்கே வெளியில் வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும், அங்கே இருக்கிற ஒரு செஃப் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு தேங்க்ஸ். அவர் பேர் ஞாபகம் இல்லை. ஸோ இதை வந்து இப்படி போட்டு இப்படி எடுத்துடலாம். யூஸ் அ தோசா லேடில் இப்படி எடுத்துகிட்டு ஒன்றை வந்து நம்ம அப்படியே போட போகிறோம். பேஸ் ஃபஸ்ட்டு வாட்டிடுங்க, ஏன்னா அந்த பக்கம் திக்காக இருக்கு இல்லையா, அப்புறம் வாட்டிடலாம் திருப்பி போட்டு. இப்போ வந்து நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். இப்போ இந்த சப்ஜியை வந்து இந்த பாவ் சென்டரில் கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ரியேட்டிவ் டூத் பிக்ஸ் வந்து இங்கே இருக்கிற லீடிங் பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸில் கிடைக்குதுங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சென்ஸோட சர்வ் பண்ணோம். ஏன்னா கெஸ்ட் டைனிங்லாம் வந்து வர ப்ரொஃபஷனல்ஸ்லாம் நாட் சீப் இல்லையா, தேர் ஆல் வெல் வர்ஸ்ட். இந்த மாதிரி 100 குசின்ஸ் பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து இது என்ன டிஷ் சர்வ் பண்ணுறோம், வி ஆர் கோயிங் டு சர்வ் மற்ற பாவ். ஸோ இது பன்னீர் மற்ற பாவ். ஸோ பன்னீர் அண்ட் மட்டர் ஷுட் பி ப்ராமினென்ட். அந்த பாவ் இஸ் ஹியர். And for a closed finish, I have displayed one here. இந்த பிளேட்டிங் பண்ணும்போது இந்த பிக்காஸை கொண்டு போய் இதில் சொருகுனீங்கனாக்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தெரியாது. இப்போ நீங்கள் சமையலில் போட்டிகளில் கலந்துக்கிறவங்க கூட யூ கேன் டேக் அ டிப் ஃப்ரம் ஹியர். ஸோ இதை வந்து இந்த பாவ், க்ளோஸ்டு பாவ் மேலே பிக் பண்ணணும். க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஸோ அது வந்து அப்பைக்கப்போ நம்ம வந்து ஒரு காமன் சென்ஸோட நம்ம என்ன டிஷ் பண்ணுறோம், எந்த கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறோம் அதோட பண்ணோம். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு ட்ரிக்கு, இந்த லெமன் மேலே நீங்கள் அந்த அம்பரலா வச்சிங்கன்னா அந்த லெமன் தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது கெஸ்ட் டைனிங்கை தாண்டி நீங்கள் வந்து கண்டெஸ்ட்டில் கலந்துக்கும் போது, குசைன் கண்டெஸ்ட், குக்கிங் கண்டெஸ்ட்லாம் கலந்துக்கும் போது த கெஸ்ட், அதாவது த ஜட்ஜஸ் வில் எக்ஸ்பெக்ட் த இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம நடுவர்களாக வரவங்க வந்து சமையல் போட்டிகளில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணீங்க சமையல்ங்கிறத பார்க்க விரும்புவாங்க. அப்போ உங்கள் டிஸ்பிளே வந்து எல்லாத்தையுமே சொல்லிடணும். அந்த கேப்ஷன் வாங்க தெரியுமா, இப்போ வந்து கோட் வேர்ட் கேப்ஷன் நிறையா இருக்குது, பாஸ்வேர்ட் மாதிரி. இது பார்த்தாலே உங்கள் டிஷ் வந்து அவங்க மைண்டுக்கு வந்துடணும். நீங்கள் அந்த டிஸ்பிளே பேப்பரே இல்லாமல் அந்த டிஷ் என்னன்னு அவங்களுக்கு வந்து தெரியணும். இதை பார்த்தீங்கன்னா பன்னீர் மற்ற பாவுங்கிறது நல்லா தெரியும். நம்ம பாவ் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பன்னீர் அண்ட் மட்டர் ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளேயில் கொண்டு வந்துட்டோம். பூண்டுலாம் கொண்டு வர முடியாது அஃப்கோர்ஸ். இது என்ன பன்னீர் இருக்குது, பட்டாணி இருக்குது, தக்காளி, எலுமிச்சம்பழம், ஆனியன், அதுக்கப்புறம் கலர்ட் கேப்சிகம். விஷ் ஆல் குட் லக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ நோ இட்ஸ் அ லென்த்தியர் வீடியோ, இது பெரிய வீடியோ. நிறைய பேர் கேட்டதுக்கு ஒரு நல்ல டிஷ் பண்ணி காமிக்கணும், ஒரு குக்கிங் பேசிக்ஸ் அண்ட் பிளேட்டிங் பேசிக்ஸோட நான் ஆசைப்பட்டேன்.
அதுக்காக என்னோட ஒரு இன்னோவேட்டிவ் டிஷ் வந்து மட்டர் பனீர் பாவ் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். பனீர் மற்ற பாவ்னு வேணால் சொல்லிக்கலாம். அதாவது பட்டாணி பனீர் சேர்த்த ஒரு பாவ் பாஜி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிரியா மகேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். தேங்க்யூ.